ஹலோ. ஒருத்தர் ஒரு குளத்துல குளிக்கிறதுக்காக போயிருந்தாருங்க. அந்த குளத்துல ஆழத்துல போயிட்டு ஒரு கல்லை கொண்டு வந்தாரு. அந்த கல் பல வருஷமா அந்த குளத்துல தான் இருந்துச்சு. ஆனா அதுல கொஞ்சம் கூட ஈரமே இல்லை. இப்படிதான் கிறிஸ்துவை பற்றி அறிந்த பலரும் நம்ம இருக்கிறோம். நம்மளுடைய இருதயமும் வறண்டு விடாய்த்து காய்ந்திருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்து அவர்களுடைய இருதயங்கள்ல இல்லைங்க. எண்ணிக்கை கடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது, அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாய் இருக்கிறது, என் இருதயம் சோர்ந்து போகிறது. For troubles without number surround me, my sins have overtaken me and I cannot see. There are more than the hairs of my head and my heart fails within me. சங்கீதம் 40வது அதிகாரம் 12வது வசனத்துல இப்படியா சொல்லப்பட்டுள்ளது. நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய பாவங்களை நம்ம தொடர்ந்து பிடிச்சிட்டு இருக்கும் போது ஆண்டவரோட வழியில நம்மளால கண்டிப்பா நடக்கவே முடியாதுங்க. நம்ம என்னைக்கு அந்த பாவத்தை உதறி தள்ளி விட்டு நம்மளுடைய ஆண்டவருடைய வழியை நோக்குறோமோ, கண்டிப்பா அவருக்கு பிரியமானதை நம்ம செய்யும் போது ஆண்டவர் நம்மளுடைய வழியை மாற்றுவார், நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுவார்.